வணக்கம். ஓட்டு திருட்டை மறைக்க ஒப்பாரி வைக்கும் மோடி. இந்த தலைப்புல தான் இப்ப பேச போறோம். அன்பு உறவுகளே நீங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப பெருகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை உடனடியாக சேரும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நம்ம இந்த காணொலிக்கு வருவோம். அதாவது பீகார்ல இப்ப இந்த தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த தில்லுமுல்லான எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கெடுப்புக்கு எதிராக ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரணி போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு வர கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது பாஜக தலைவர்களுக்கு வர கூட்டத்தை விட, இன்க்ளூடிங் மோடி இல்ல எல்லா இவங்களுடைய தலைவர்களுக்கு வர கூட்டத்தை விட இவங்க ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் நிறைய கூட்டம் வர்றதுங்கிறது இது எங்க ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுமோ, இது ஓட்டா கன்வெர்ட் ஆனா நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாயிடும். இல்ல ராகுல் காந்தி சொன்ன அந்த தேர்தல் ஆணைய திருட்டு என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு இது அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையா முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு வழக்கம் போல மோடி செய்வார் பாருங்க. அதாவது அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, புலம்புறது, இந்த வேலைகள் பழைய அவருடைய வரலாற்றை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான ஒரு டாக்டிக்கா அவர் ஃபாலோ பண்ணுவாருங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே பழைய தேர்தல் டைம்லயும் சரி, பழைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய அந்த அதனுடைய மெத்தட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு உண்மை தெரியும். அதாவது நார்மலா பேசி பார்ப்பாரு, என்னென்னவோ மெத்தடெல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்பாரு, ஓட்டை எப்படி திருடலாம், ஓட்டை எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்ப்பாரு. இதெல்லாமே ஒத்து வராத டைம்ல ஒரு மிக சில்லறைத்தனமான அழுவுறது, இல்லாட்டி என்னுடைய அம்மாவை கேவலப்படுத்திட்டாங்கிறது, என்னுடைய குடும்பத்தை பத்தி மோசமா பேசுறாங்க, என்னை பத்தி மோசமா பேசுறாங்க, நான் ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டில இருந்து வந்தவன், என்னுடைய இந்த வளர்ச்சி தாங்க முடியாத உயர் சாதி காங்கிரஸ் காரர்கள் என்ன ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, அவங்கெல்லாம் உயர் சாதிங்கிறதால நான் இடைப்பட்ட பிற்பட்ட ஜாதியா இருக்கிறதுனால இவன் வந்துட்டானே அப்படிங்கிற வயிற்றுச்சல தான் இந்த பையன் எனக்கு எதிராக பண்றாங்களே ஒழிய, மற்றபடி நான் நல்லவன் தான், எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குதான், மக்கள் ஆதரவு எனக்கு கொடுக்குறாங்கிறத பொறுத்துக்க முடியாம தான் காங்கிரஸ்ல உள்ள உயர் ஜாதிக்காரங்க இன்க்ளூடிங் ராகுல், பிரியங்கா, சோனியா இவங்க எல்லாமே சேர்ந்து எனக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்றாங்கன்னு அந்த ஒப்பாரி வைப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய காலத்திலுமே இந்த ஒப்பாரி நடந்திருக்கு. இது ஒன்றும் இவருக்கு இது ஒரு புதுமையான டெக்னிக் கிடையாது. நாள் முழுக்க வருஷம் முழுக்க பாத்தீங்கன்னா ஊர் ஊரா நாடா சுத்த வேண்டியது, சுத்தி அதானிக்கும் அம்பானிக்கும் அங்க கான்ட்ராக்ட் பிடிக்க வேண்டியது, இங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் இங்க உடனே ஒப்பாரி வைக்க வேண்டியது. இப்ப இதுல என்ன நடந்ததுன்னா, பீகார்ல ஒரு மீட்டிங்ல ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் கலந்துக்க போற அந்த மீட்டிங், பேரணி எண்டில் உள்ள மீட்டிங், அதுல இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டான டைம்ல வேற ஒரு தொண்டர், அவரு யாருங்கிறத யாருக்குமே தெரியல, மறுபடியும் அவர் அடிச்சு துரைச்சிட்டாங்க. அவரு இதுல அவரு மேடையில திடீர்னு ஏறி மைக்க பிடிச்சு மோடியோட அம்மாவை கொஞ்சம் கேவலப்படுத்தி பேசினாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது உண்மையா நடந்ததுதான். அப்புறம் உடனே அங்க இருந்த காங்கிரஸ் மற்றபடி ஆர்ஜேடி தொண்டர்கள்லாம் சேர்ந்து அவரை கீழே இறக்கி, அவரை ஏன் இந்த மாதிரி பண்ற, எங்க பேரை கெடுக்கிற, நீ யாரு என்ன அப்படிங்கறத விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பாக்கணும். சோ இதுல நேரடியாக ராகுல் காந்தியோ தேஜஸ்வி யாதவோ இதுல பங்கெடுக்கல, அவங்களும் பேசல. அவங்களும் இதை பத்தி அவங்களுக்கு எந்த அவங்கள நேரடியா குற்றப்படுத்துறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படிங்கிற சூழல்ல வேற யாரோ ஒரு பேசின விஷயத்த இவர் ராகுலும் தேஜஸ்வியும் சொல்லிதான் இவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்ன நேரடியா எதிர்த்து திராணி இல்லாதவங்க இவங்க எல்லாமே ராகுலும் சரி தேஜஸ்வியும் சரி இவங்கெல்லாம் பீகார் மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, பீகார் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய அம்மாவை இவங்க கேவலப்படுத்தினாங்கன்னா, என்னுடைய அம்மாவையும் என்னையும் என் பிறப்பையும் என்னுடைய ஜாதியுமே இவங்க கேவலப்படுத்தி பேசும்போது நீங்க மக்களே நீங்க கூலி கொடுங்க, உங்களுக்கு தெரியாதா இது, நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்ப என்ன இவங்க சொல்றது உங்க தாய்மார்களையும் உங்க சகோதரிகளையும் உங்க அம்மாக்களையும் இல்ல உங்க மனைவியும் திட்டுற மாதிரி தான் அர்த்தம். அதானே அர்த்தம். இப்ப அவங்க என்ன திட்டினா மட்டும் நீங்க எப்படி பொறுத்துக்குவீங்க, நீங்க பொறுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பிளேட்டை அப்படியே மாத்தி பேசுறாரு மோடி. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவரு சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தவரு திடீர்னு பார்த்தா அழுகுறாரு, ஒப்பாரி வைக்கிறாரு, அப்படியே கண்ணுல தண்ணீர் வருது, நிறுத்தி அப்படியே அந்த விம்மலோட பேசுறாரு. இது நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இது இப்படி எல்லாம் ஒரு நடிக்க முடியுமா? ஒரு பிரதம மந்திரி கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லாம இல்ல அவங்களுக்கு கூட்டம் கொடுதுங்கிறதே வச்சுங்க. ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் நிறைய கூட்டம் கொடுத்து கண்டிப்பா இந்த இடம் அவங்க தான் ஆட்சியில் அமர போறாங்கிறதெல்லாம் உண்மைன்னா நீங்க அதுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 டேர்ம் இருந்துட்டீங்க, 3வது டேர்ம் இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி அவங்கள கவுண்டர் பண்ணணும். இல்ல அவங்க சொல்றது நியாயம் இல்லைன்னா அதை நீங்க கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா
தானே நீங்க எதிர்த்து பேசணும், எதிர்த்து உங்களுடைய வாதத்தை முன்வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த சின்ன பிள்ளை வந்து ஸ்கூல்ல எல்லாம் சொல்லல, அம்மா எங்க அம்மா ரொம்ப கேவலமா பேசிட்டான், என் குடும்பத்தை கேவலமா பேசிட்டான் டீச்சர், கொஞ்சம் பாத்துங்க டீச்சர், குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி தொடர்ந்து அழுகுறாருங்கிறத பாக்குறோம். அதாவது அவங்களுக்கு வந்து இவரு வந்ததுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா. இதே வந்து ஒரு மேல் சாதி வர்க்கத்துல இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வந்தா அவங்க கோச்சிக்க மாட்டாங்களாம், ஏன்னா அவங்க மேல் சாதி அரசியல் தான் பேசுறாங்களாம். சோ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து ஒரு ட்ரெடிஷனே வந்து எப்படின்னா மேல் சாதியை தான் விரும்புவாங்க. அந்த அதுல இருந்து வர தலைவர்களை தான் அவங்க வளர்த்து இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு இடைப்பட்ட சாதி, நான் ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவன், அதனால வந்து என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு, அழுகுறாரு. இன்னும் ஒண்ணு அழுது கீழே விழுந்து பெறல, அவ்வளவுதான். பிறண்டு சில பேர் எல்லாம் கிராமத்துல ஒப்பாரிப்பாங்கல்ல, கீழே விழுந்து அந்த ஒரு வேலை மட்டும்தான் செய்யல. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு பேசுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இவர் ஓட்டு திருடுற விஷயம் வந்து பொதுமக்களுக்கு பீகார்ல மொத்த பேருக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப. ஏன்னா அப்ப அவங்க எப்படி ரியலைஸ் பண்றாங்கன்னா, நம்ம வந்து காங்கிரஸுக்கு தானே போட்டோம், ஆர்ஜேடிக்கு தானே போட்டோம், அவங்க எப்படி ஜெயிக்காம பாராளுமன்ற எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் வந்து எப்படி ஜெயிக்க முடியும், நிதிஷ்குமாரும் பிஜேபிக்கும் நம்ம போடவே இல்லையே. ஆக வந்து தேர்தல் கமிஷனுடைய கூட்டோட அவங்களுடைய சப்போர்ட்டோட அவங்களுடன் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து எலிஜிபிளான நிறைய கேண்டிடேட்ஸ், அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு விழ வேண்டிய அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து எலக்டோரல் ரோல்ல இருந்து டிலீட் பண்ணிட்டு அதன் மூலமாக அந்த பாப்புலேஷனை குறைச்சிட்டு ஃபேக் ஐடிஸ் உள்ள பாஜக ஆதரவாளர்கள் கள்ள ஓட்டு போடுறவங்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகம் பண்ணுவதன் மூலமாக தான் இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம போட்டு ஜெயிக்கல, அப்ப இவங்க தில்லுமுள்ளு பண்ணி தேர்தல் கமிஷனோட ஒத்துழைப்போட ஃப்ராட் பண்ணி இப்படிதான் இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து நேரடியாவே வந்து ராகுல், தேஜஸ்வி இவங்களுடைய கூட்டத்துல அவங்க அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நாங்க உங்களுக்கு தான் போட்டோம், நீங்க தான் வரணும் தான் நாங்க பண்ணணும் எல்லாத்தையுமே, ஆனா திடீர்னு இவங்க வந்துட்டாங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த கூட்டமா வர்றது வந்து முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சப்போர்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரவரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை நாங்க உங்களுக்கு தான் போடுவோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு. இதை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சல்லித்தனமான, மிக கேவலமான, கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியத்தனம். இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது யாரோ ஒரு நபர் பேசினதை வச்சுக்கிட்டு இவருங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துதான் அவர் பேசினாரு, அதனால டைரக்டா இவங்க தான் எங்க அம்மாவை கேவலப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பொய், அது பொய் பிரச்சாரம். மோடி சொல்றது ஒரு புலம்பல் ஒப்பாரி மட்டும் கிடையாது, கூடவே பொய் கலந்த ஒரு ஒப்பாரி வைக்கிறாருங்கிறது வந்து ஒரு பிரதம மந்திரிக்கு இது வந்து தேவையாது. இந்த மாதிரி ஒரு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஓட்டு வாங்கணுமா, வாங்கி அந்த மாதிரி ஒரு பவர்ல இருக்கணுமா அப்படிங்கறதான் நம்ம இந்த நேரத்துல கேட்கிற கேள்வி. ஏன்னா மோடி வந்து எந்த லெவலுக்கு போவாரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பெண்களை பத்தி கவலைப்பட்டவரா? இவங்க அம்மாவை பத்தி யாரோ ஒருத்தர் பேசினதை வந்து பெருசா எடுத்து எங்க அம்மாவை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு இவர் பேசுறாரு. மணிப்பூர்ல 2 பெண்கள் வந்து அவமானப்பட்ட போது இவர் என்ன பண்ணாரு? அதே மாதிரி சங்கிகள் வந்து எத்தனை தடவை குஜராத்ல வந்து நடந்த கலவரத்தின் போது பில்கிஸ் பானுக்கு நடந்ததெல்லாம் இவர் கண்டிச்சிருக்கிறாரா? அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்ல வந்து சங்கிகள் வந்து பெண்களை எவ்வளவு கேவலப்பட்டிருக்காங்க, மானபங்கப்பட்டிருக்காங்க, எத்தனை முஸ்லீம் விமன்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிறுமிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த டைம்ல எல்லாம் இவர் வந்து பெண்கள் மானபங்கத்தை பத்தி பேசாத, எதிர்த்து பேசாத, ரியாக்ட் பண்ணாத இவர் சொல்லாத ஒன்றை ராகுலும் தேஜஸ்வியும் சொல்லாத ஒரு சமாச்சாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அது விஷயமா கொந்தளிக்கிற இவர் எத்தனை பெண்களுக்காக இவர் இது வரையும் போராடி இருக்காரு. இப்ப அந்த வந்து குத்துச்சண்டை வீரர்கள் பெண்கள் அவங்கள வந்து இவங்க கட்சிக்காரனை கேவலப்படுத்தும் போது இவர் வாய் எங்க போயிருந்தது? அதே மாதிரி இந்தியாவில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான எவ்வளவு குற்றங்கள் நடைபெறுது இவர் ஆட்சியில. இதை பத்தி எல்லாம் வந்து கோவப்படாத, இதை பத்தி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாத, இதை பத்தி எல்லாம் வருத்தப்படாத இவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக வந்து பேசி ஒப்பாரி வச்சு அதன் மூலம் வந்து ஓட்டு பொறுக்கிற ஒரு அசிங்கத்தை செய்யறாரு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.